இதுக்கப்புறம் யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த போனா வேற ரொம்ப சின்ன பொண்ணு, என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். என்ன பண்ணலாம்? எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? பேசாம இன்டர்நெட் கிட்டே கேட்போம். மணமகளை மறைத்து வைத்தோம். எத பொண்ணை மறைச்சு வைக்கணுமா? இவ்வளவு நான் எங்க போய் மறைச்சு வைக்கிறது? சாப்பாட்டில் மயக்க மருந்தை கலக்கவும். ஐயோ, என்னது இது? கல்யாணத்தை நீ பட்ட வழியை கேட்டா கொலை பண்றதுக்கு ஐடியா கொடுக்குது. இந்த ஐடியா நல்லா இருக்கு. கொஞ்சம் ஓல்டு தான், ஆனா போல்டான ஐடியா. நமக்கு ரிஸ்க் கம்மி. பேசாம கருணாக்கு வேற ஒரு காதலே இருக்கானே, நாமளே ஒரு லவ் லெட்டர் எழுதிருவோம். இத பார்த்த உடனே எல்லாரும் நம்பிடுவாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி இந்த லெட்டரை பார்த்தாங்கன்னா ஷாக் ஆகி அப்படியே நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிடுவாங்க. பேப்பருக்கு என்ன பண்றது? சித்ரா, சித்ரா படிக்கிறியா? எனக்கு ஒரு A4 ஷீட் கூட. எதுக்கு சித்தி? அது நான் ஒரு கோலம் போட்டு பழகலான்னு இருக்கேன், அதுக்குதான். அதுக்கு எதுக்கு சித்தி A4 ஷீட்டை வேஸ்ட் பண்ணணும்? இல்லடி, அது 32 புள்ளி கோலம். ஊடு வரிசையில 16 புள்ளி வரும். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது கூட. சித்தி, நீங்க சொல்ற மாதிரி இந்த புள்ளி வரிசையில நிஜமாவே கோலம் இருக்கா? உன்கிட்ட ஒரே ஒரு A4 ஷீட் தானே கேட்டேன், அதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ கேள்வி கேக்குற? இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? வர வர நீங்க பண்றது சுத்தமா சரியில்லை சித்தி. போய் பேப்பர் கொண்டு வாடி, போடி. இந்தாங்க. ஏய் ஏய், பேனை யார் தருவாரு? உங்க அப்பாவை தருவாரு? வேணும்னா அவர்கிட்டயே போய் வாங்கிக்கோங்க. நீயே குடுறி. லீவ் லெட்டருக்கே நமக்கு டர் ஆகும், இது எங்க இந்த லவ் லெட்டரு? நீ படியே. அன்புள்ள காதலா,